ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 4th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய தமிழ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட் லெசனை என்ன கொடுத்துருக்காங்கன்னா காவல்காரர் லெசனில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் எல்லாம் பார்க்கலாமா? பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எண்களை கண்டுபிடிப்பேன், அந்த எண்ணிக்கைக்கு ஏற்ப கொடுக்கப்பட்டுள்ள சூழலுக்கு உரிய சொற்களை எழுதுவேன். இதில் இருக்கக்கூடிய எண்கள்லாம் கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இது வந்து பார்த்தோன்னே பூச்செடி மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே இடையில 3 அப்படின்ற ஒரு எண்களை கொடுத்துருக்காங்க. இங்கே பூங்கான்னு கொடுத்துருக்காங்களா, அதோட சொற்கள் பூங்கால என்னென்னலாம் இருக்கும்? ஊஞ்சல், பூக்கள், செடியெல்லாம் இருக்கும் தானே, அதை அவங்க எழுதியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் கண்டுபிடிச்சி எழுதலாமா? இது வந்து 7 இங்கே எழுதியிருக்கும்லப்பா. இது கடல் கொடுத்துருக்காங்க. கடலில் என்னென்ன இருக்கும்? தண்ணீர் இருக்கும், அலை இருக்கும், கப்பல் இருக்கும். சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே மரம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் என்ன எண் ஒளிந்துள்ளது? 9. இப்போ இங்கே காடுன்னு கொடுத்துருக்காங்க. காட்டில் என்னென்னலாம் இருக்கும்? மரங்கள், விலங்குகள், பறவைகள். அடுத்து பாருங்கள், இது வந்து 1. இங்கே லைட் லேம்ப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து 1. இங்கே வீடுன்னு கொடுத்துருக்காங்க. வீட்டில் என்னென்னலாம் இருக்கும்? குடும்பம். வீடுனா குடும்பம் தான். குழந்தைகள் இருப்பாங்க. அதுக்கு குழந்தைகள் இருந்தாலே மகிழ்ச்சியும் இருக்கும் வீட்டில். அடுத்து பாருங்கள், இங்கே கிளி கொடுத்துருக்காங்களா, இதில் என்ன எண் ஒளிந்துள்ளதுன்னா 5ன்னு எழுதியிருக்கோமா? வானத்தில் என்னென்ன இருக்கும்? மேகம் இருக்கும், சூரியன் இருக்கும், சந்திரன் இருக்கும். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 10, ஒரு தூரிகையோட வண்ணங்கள் சுற்றி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய எண்கள் வந்து 10ன்னு எழுதியிருக்கோமா? கடை என்னென்ன கடையெல்லாம் இருக்குன்னா, மளிகை பொருட்கள் கடை இருக்கும், துணி கடை, புத்தக கடை, இல்லை வேறு மளிகை பொருட்கள்னாலும் நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் இதில் எழுதிக்கலாம். சரிங்களா? கடைகளில் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான பொருட்களின் பெயர்களும் இந்த இடத்துல எழுதலாம். ஓகே குட்டீஸ், அடுத்து பாருங்கள், படம் பார்ப்பேன், செயல்களை தொடராக எழுதுவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துங்களா. இங்கே படத்தில் ஒவ்வொரு விலங்குகளும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதை நம்ம தொடராக எழுதலாமா? இங்கே பாருங்கள், ஆடு உதைக்கிறது, பூனை பால் குடிக்கிறது, கோழி தின்கிறது, வான்கோழி பார்க்கிறது, வாத்து நீந்துகிறது, குதிரை தாவுகிறது, மாடு படுத்துள்ளது, கழுதை மேய்கிறது, நாய் ஓடுகிறது, பன்றி அமர்ந்துள்ளது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், விளையாடலாம், படிக்கலாம். இங்கே இந்த கட்டங்களில் நிறைய எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. அதில் பொருள் உள்ள எழுத்துக்களுக்கு நம்ம இந்த மாதிரி வட்டமிடணும். பாருங்கள், நம்ம வட்டமிட்டுருக்கோமா? கீரி, கல், இந்த மாதிரி வட்டமிடலாம். விக்கல் இந்த சைடு இருந்து வரும். இக்காயில், அது மாதிரி காயில், கீரி, எந்த பக்கம் இடமிருந்து வளம், வளமிருந்து இடம், கீழிருந்து மேல், மேலிருந்து கீழ், எந்த பக்கமாவது இருக்கலாம். ஆனால் நமக்கு அந்த சொல்லோட எழுத்துக்களுக்கு பொருள் தரணும். பாருங்கள், இங்கே வானவில், இங்கே பார்த்தீங்கன்னா கபடி, வயிறு கிடையாது, இது பல், புதர், இங்கே பாருங்கள் துணி, உள்ளம், இங்கே அப்பா, ஆடி, கண், புழுக்கள், பழுது, பயம், வழி, உணவு, பூவு, மரம், புறவி, புழு, பூ. இந்த மாதிரி சொற்களை கண்டுபிடிச்சு நம்ம வட்டமிடணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், அட்டவணையை படிப்பேன், விடையளிப்பேன். இங்கே அட்டவணை 1 என்ன கொடுத்துருக்கோங்கன்னா, காடு, கடல், வீடு, பூங்கா, வானம், பள்ளிக்கூடம். அதில் இருக்கக்கூடிய பொருட்களோட பெயர்களை இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், எழுத்துக்களை முறைப்படுத்தி சொற்களை எழுதுகான்னு சொல்லி கொடுத்துருங்க. எழுத்துக்கள்லாம் மாறி மாறி இருக்குது. அதை நம்ம முறைப்படுத்தி சரியான சொற்களாக இங்கே எழுதணும். பாருங்கள், காட்டுக்கோழி, காட்டாறு, பனிப்பாறை, பௌவம், தோட்டம், நடைபாதை, இருக்கை, மேகம், குறிப்பேடு, பாடவேலை. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், படங்களுடன் தொடர்புடைய சொல்லை கண்டறிந்து எழுதுக. இங்கே படங்கள் இருக்கா, அதுக்குண்டான தொடர்புடைய சொற்களை நம்ம கண்டுபிடிச்சு எழுதணும். இவங்க என்ன பண்ணுறாங்க? நடக்கிறாங்க, இது பாதை, ஸோ நடைபாதை. இங்கே காடு இருக்குது, இங்கே கோழி, அப்போ காட்டுக்கோழி. இங்கே குப்பை இருக்குது, இங்கே தொட்டி, ஸோ குப்பை தொட்டி. இங்கே பனியாக இருக்கா, இங்கே பாறை, பனிப்பாறை. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இங்கேயே அட்டவணை 2லேயும் சில சொற்கள் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், காடு, கடல், வீடு, பூங்கா, வானம், பள்ளிக்கூடம். அதுக்குண்டான சொற்கள்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. இங்கே குறுக்கெழுத்து புதிரை நிறைவு செய்ய கொடுத்துருக்காங்களா? பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய இந்த படங்களை பார்த்து அவங்க எந்த சைடு இந்த ஆரோ மார்க் போட்டிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வார்த்தைகளை எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இது என்னதுன்னா வானூர்தி, கீழேனா இங்கேருந்து வானூர்தி, வானூர்தி. இது போர்வை, போர்வை, போர்வை. இங்கே பாருங்கள், செடி இந்த மாதிரி வரும், செடி, செடி. இங்கே ஒரு சீட், அனுமதி ஒருவர் அப்படின்னா நுழைவுச்சீட்டு தானே இப்போ அப்படி கொடுப்பாங்க.
இப்போ நு லை உ இச் சீ இட்டு நுழைவு சீட்டு. அடுத்து பாருங்கள் இங்கே நுரை மாதிரி இருக்கா, நுரை நுரை. இங்கே பார்த்தீங்கன்னா கடற்கரை, கா டா இர் கா ரை கடற்கரை. ஆரோ மார்க் இப்படி தானேப்பா போட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள் இங்கே கோல், செயற்கை கோல் கொடுத்துருக்காங்களா, ஆரோ மார்க் வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து இந்த சைடு இருந்து இந்த சைடு சே யா இர் கை இக் கோ இல் செயற்கை கோல். அடுத்து பாருங்கள் இது என்னதுன்னா விடிவெள்ளி, வி டி வே இல் லி விடிவெள்ளி. இது பார்த்திங்கன்னா எழுதுகோல், ஏ லு து கோ இல் எழுதுகோல். சரிங்களாப்பா. அடுத்து பாருங்கள் குறிப்புகளை படித்து விடையளிக்கன்னு கேட்டிருக்காங்களா, இதை பார்த்துட்டு நம்ம விடையளிக்கணும். கிழமை இடம்பெற்ற சொல் எது அப்படின்னா இந்த விடிவெள்ளி தான், இதான கிழமை இடம்பெற்ற சொல். அடுத்து நீந்தும் உயிரினம் இடம்பெற்ற சொல் எது அப்படின்னா விண்மீன். விண்மீன் தானேப்பா, மீன் வந்து நீந்தும். சரிங்களா. அடுத்து பசு தின்னும் பொருள் ஒளிந்துள்ள சொல், செடி கொடியில பசு சாப்பிடும்ல செடி. குளிரிலிருந்து பாதுகாக்க உதவும் சொல் எது, போர்வை. போர்வை தானேப்பா இங்கே இருக்குது. அடுத்து பாருங்க அட்டவணை 1-2 உள்ள எவையேனும் 10 சொற்களை கொண்டு புதிய சூழலை வரைந்து 5 தொடர்களை எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. நான் வந்து கடல் மாதிரி ஒரு இது கலங்கரை விளக்கம் போட்டு இதெல்லாம் வரைஞ்சிருக்கேன். அதுக்கு ஏற்ற மாதிரி 5 சென்டென்ஸ் பாருங்கள். கடற்கரையில் அமர்ந்து கொண்டு கலங்கரை வெளிச்சத்தில் கப்பல் மிதந்து வருவது அழகாக இருக்கும். கடலில் கால்களை நனைத்து விளையாடுவது பிடிக்கும். கடற்கரையில் அமர்ந்து விண்மீன்களை பார்ப்பது அழகாக இருக்கும் எழுதியிருக்கேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அது இந்த இடத்துல எழுதுங்க. அடுத்து பாருங்கள் பாதி இங்கே மீதி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே உரிய கோடுகள் இந்த இடத்துல கரெக்டாக வரைஞ்சி இந்த மாதிரி ஒரு படமாக உருவாக்குங்க. அடுத்து குறிப்புகளை படித்து யார் அவர் என கண்டறிவோமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. என்ன குறிப்பு கொடுத்துருக்காங்க, உருவத்தில் சற்று பெரியதாக இருப்பார், 4 கால்களை கொண்டவர், காய்கறிகளை விரும்பி உண்ணுவார், தண்ணீருக்குள்ளேயே இருக்க விரும்புவார், தம் பெயர்லேயே யானையை கொண்டிருப்பார். யார் அப்படின்னா நீர் யானை அது. சரிங்களாப்பா. அடுத்து பாருங்க படத்தை பார்த்து கருத்தை எழுதுவோமா. என்ன படம் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு மரம், அதாவது நாற்காலி மாதிரி ஷேப்பில் ஒரு மரம் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தோன்னே நமக்கு தோணக்கூடிய விஷயத்தை இந்த இடத்துல எழுதணும். பாருங்கள் மர நிழலில் நாம் இளைப்பாறுவோம், ஆனால் இந்த படத்தில் உள்ள மரம் நாற்காலி வடிவத்தில் உள்ளது, அதனால் இந்த நாற்காலி மரத்தில் அமர்ந்து மகிழ்ச்சியாக ஓய்வு எடுக்கலாம். மர நிழலில் நம்ம அமர்ந்து ஓய்வு எடுப்போம், ஆனால் மரமே நாற்காலியாக இருந்தால் அதிலே கவனப்படுத்திட்டு ஓய்வு எடுக்கலாம்ல. சரிங்களா. அடுத்து பாருங்கள் விடுபட்டதை தேர்ந்தெடுத்து வரைவோமா. இங்கே விடுபட்டிருக்கு, அதை வந்து தேர்ந்தெடுத்து வரையணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே குறிப்புகள் இருக்குது. சிவப்பு வண்ண குள்ளா அப்படின்னா இதனப்பா இதை ரவுண்ட் பண்ணிக்கலாம். திரைச்சீலையில் விண்மீன்கள் இதனப்பா இந்த இதெல்லாம் இங்கே ட்ரா பண்ணிடுங்க. சரிங்களா. இந்த மாதிரி இங்கே ட்ரா பண்ணிடுங்க. அப்புறம் பழமுள்ள பனிக்குள் இதனப்பா பழம் இருக்குது. நீலவண்ண கோடு போட்ட காலனி, நீலவண்ண கோடு போட்ட காலனி இதுதான். இந்த மாதிரி படங்களை இந்த இடத்துல ட்ரா பண்ணிடணும். சரிங்களா. அடுத்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாடலுக்கு ஏற்ப சொற்களை இணைத்து தொடர் எழுதுவேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இங்கே நிறைய தொடர்கள் இருக்குது, அதை இணைக்கணும். தோட்டத்தின் நட்ட நடுவே நின்று இருந்தார் இங்கே எழுதியிருக்காங்களா. அடுத்து இரவும் பகலும் தூங்கிடாமல் காவல் காப்பார் இங்கே கொடுத்துருக்கீங்களா. அப்புறம் ஆவலோடு புதிய உடையை அணியவில்லை இந்த பாருங்க. அடுத்து காக்கை குருவி வந்த வழியே திரும்பி ஓடும். சரிங்களா. அடுத்து பெருமையோடு காவல் காப்பார் யார், காவல்காரர். சரிங்களாப்பா. அந்த மாதிரி அதை இணைத்து இங்கே புதுசாக எழுதணும். அடுத்து தேர்ந்தெடுத்து நிரப்பவேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சில ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. உடைகள், கனத்த மழையும், காற்று, திரும்பி போகும் காவல்காரர். அதுக்கேற்ற மாதிரி இந்த லைனில் நம்ம எழுதணும். பாருங்கள் காக்கை குருவி அங்கே வந்தால் டேஸ் நிற்க கண்டு யார், காவல்காரர். அடுத்து சீக்கிரத்தில் வந்த வழியே திரும்பி ஓடும் பயந்து கொண்டு, இப்போ திரும்பி ஓடும். அடுத்து காற்று பலமாய் அடித்தாலே இங்கே காற்று, கனத்த மழையும் பெய்தாலே. அடுத்து நேர்த்தியான அவரின் உடைகள் நித்தம் கிழிந்து வந்தேதையா, அப்போ இங்கே வந்து உடைகள். இந்த மாதிரி சரியாக நம்ம எழுதிடணும். சரி. அடுத்து பாருங்க பத்தியை படிப்பேன் விடையளிப்பேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பத்தியை நீங்கள் படிச்சுக்கோங்க. கீழே என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா. தோட்டத்தின் நடுவே நின்று இருந்தவர் யார், யாரு, சோளக்கொல்லை பொம்மை. அடுத்து காகம் புதிய ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டியது ஏன், ஆடைகள் கிழிந்திருப்பதால். அடுத்து பார்த்தீங்கன்னா சோளக்கொல்லை பொம்மை காகம் கொடுத்த ஆடைகளை அணிந்து கொள்ளாதது ஏன், உயிரற்ற பொருள் என்பதால். அடுத்து
பத்தியில் இடம்பெற்ற மரபு பெயர் சோழ கொள்ளை அப்படின்னு. இது வந்து மரபு பெயர் தான், சரிங்களா? இது சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சரி, சோழ கொள்ளைன்னு தான் நம்ம சொல்லுவோம். அடுத்து பாருங்க, அச்சமின்றி மற்ற பறவைகளை காகம் அழைத்தது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழ கொள்ளை பொம்மை உயிரற்ற பொருள் என்பதை காகம் உணர்ந்தது, அதனால் அச்சமின்றி மற்ற பறவைகளையும் அழைத்தது. அடுத்தது பாருங்க, புத்தகத்தில் தேடி எழுதுவோம் சொல்லி கொடுத்துருங்களா, இதுலேயே கொஸ்டின் ஆன்சர் தான். பாருங்க, பாடலில் இறுதி எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக. இரவும் பகலும், இங்கும் அங்கும், கண்டு கொண்டு. அடுத்து, காகம் நண்பர்களிடம் எதை எடுத்து சொல்வேன் என்றது. சோழ கொள்ளை பொம்மை மனிதர் அல்ல, அது உயிரற்ற பொருள் என்பதை நண்பர்களிடம் எடுத்து சொல்வேன் என்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா, வீட்டிற்குள் இருந்து காகம் எதை எடுத்து வந்தது. கருப்பு கோட்டு, வெள்ளை சட்டை, கட்டி கொள்ள சரிகை வேட்டி ஆகியவற்றை வீட்டிற்குள் இருந்து காகம் எடுத்து வந்தது. அடுத்து பாருங்க, உடுத்தி கொள்வீர் என கூறியது யார். உடுத்தி கொள்வீர் என கூறியது காகம், சரிங்களா? சரி, அடுத்து பார்க்கலாமா? இவருங்க பறவையின் அறிவார்ந்த செயல் தான் இது. என்ன மாதிரி அது செயல்படுது அப்படின்றது தான் இங்கே கொடுக்குறாங்க. படத்தை பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து, உரிய நிறுத்தற் குறியீட்டு எழுதுவோம். இங்கே சில வாக்கியம் கொடுத்துருக்காங்க, அதோட நிறுத்தற்குரிய கரெக்டாக நம்ம எழுதணும். பாருங்கள், தோட்டக்காரர் ஒருவர் இருந்தார், அப்போ லாஸ்ட்டில் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அடுத்து பாருங்கள், அவர் இரவும் பகலும் தூங்க மாட்டார், இந்த மாதிரி அரைக்கமா. இங்கும் அங்கும் நகர மாட்டார். அடுத்து, பெருமையோடு காவல் காப்பார், இங்கே ஃபுல் ஸ்டாப். அடுத்து பாருங்கள், ஒரு முறை காகம் ஒன்று அவருடைய சட்டை கிழிந்திருப்பதை பார்க்கிறது, ஃபுல் ஸ்டாப். அடுத்து, கருப்பு கோட்டு கமா வெள்ளை சட்டை கமா சரிகை வேட்டி ஆகியவற்றை கொடுத்து உடுத்தி கொள்ள மாட்டீர்களா கொஸ்டின் கேட்குறாங்க, என கேட்டது. அடுத்து, அந்த காவல்காரர் சோழ கொள்ளை பொம்மை என அறிந்தது, ஃபுல் ஸ்டாப். சரிங்களா? எங்கே நிறுத்தி எழுதணுமோ அதுக்குண்டான சிம்பிள்ஸ் எதுவோ அது கரெக்டாக போட்டுறணும். அதே மாதிரி தான் இங்கேயும் உரிய நிறுத்தற் குறியீட்டு எழுதுவேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், மணிராஜ் சோழ கொள்ளை பொம்மை ஒன்றை செய்து கொண்டிருந்தான், ஃபுல் ஸ்டாப். அப்போது ஒரு கமா, அங்கு வந்த அவன் நண்பன் ஆனந்தன் கமா பொம்மையை பார்த்ததும் ஓ அப்படின்னு சொல்லிட்டு மேற்குறி இடணும், அது மாதிரி இரட்டை மேற்குறி. இங்கே வந்து ஒரு ஆச்சரியக்குறி. எவ்வளவு அழகான பொம்மை, இங்கேயும் ஒரு ஆச்சரியக்குறி. இதை எப்படி செய்தாய் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க்கு. இங்கே மேற்கோள் குறி என கேட்டான். இதை வைக்கோல், துணி, மண் சட்டி இவற்றை பயன்படுத்தி செய்தேன், அதுக்கெல்லாம் கமா போட்டுருணும். என் தங்கை மஞ்சு எனக்கு உதவி செய்தாள் என்றான் அப்படின்னு சொல்லி எங்கே நிறுத்தி எழுதணுமோ என்னென்ன சிம்பிள்ஸ் வரணுமோ சரியாக பார்த்து போடணும். அடுத்து பாருங்கள், விரைவாக படிப்பேன், படித்த நேரத்தை குறிப்பேன். இதை படித்த நேரத்தை இந்த இடத்துல குறிச்சிக்கோங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், திசைப்பட்டியிலிருந்து சொற்களை எடுப்பேன், படத்திற்குரிய தொடர்களை உருவாக்குவேன். ஆக்சுவலாக இங்கே 6 மார்க் போட்டுருக்காங்களா, இதுனா மேலேனா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே இருக்குவோ அது இந்த மாதிரி ஷேப்பில் மேலே மாதிரி 6 மார்க்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை எடுத்து இங்கே எழுதணும். கீழேனா அதில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, இந்த மாதிரி இந்த சைடு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, இந்த சைடுனா அதில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. பாருங்கள், கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை எடுத்து வந்து போட்டது. அடுத்து, காகம் ஒதுங்கி நின்று பார்த்தது. அடுத்து பாருங்கன்னா, வைக்கோல் மேலே துணியை சுற்றிய பொம்மை. அடுத்து, நண்பர் அனைவருக்கும் எடுத்து சொன்னது. சரிங்களா? இதெல்லாம் நம்ம எழுதணும். அடுத்து பாருங்கள், படிப்பேன் மின்னுவேன் கொடுத்துருக்காங்களா, இணைத்து படிப்பேன். இங்கே சில எழுத்துக்கள் வார்த்தைகள்லாம் கொடுத்துருக்காங்களா, அதை சேர்த்து படிங்க. நீங்களும் இந்த எழுத்துக்களை வச்சு வார்த்தைகளை உருவாக்கணும். பாருங்கள், நகம், காகம், தாளம், அன்னம், மத்தளம், பணம், பட்டம், சட்டம், நாகம், மனம், ஊஞ்சல், தாகம், மாதம், காளான், காலம். அடுத்து பார்த்திங்கன்னா, மஞ்சள், ஆடுகளம், தடகளம், சக்கரம், மாமரம், இன்பம், ஐவர், மரகதம், ஆப்பம், ரம்பம், பம்பரம், யாழ், காரம், வண்ணம், கடல். சரிங்களாப்பா? அடுத்த என்ன கொடுத்துருக்காங்களே, இதுலேயும் படிப்பேன் இணைத்து படிப்பேன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிறதுலையே ஒத்த ஓசையுடைய சொற்கள் அதெல்லாம் எடுத்து எழுதணும். பாருங்கள், தரம், வரம், மரம், தாவரம், பாய், மரம், ரம்ல முடியுதா? அடுத்து, திடம், படம், மடம், தடம், இடம், ஆட்டம். அடுத்து, வனம், மனம், தனம், பணம், நடனம். அடுத்து, நாதம், பாதம், மாதம். அதாவது ஒத்த ஓசையுடைய சொற்களாக இருக்கணும். அடுத்து பாருங்கள், சொல்லுக்குரிய எண்ணை கண்டுபிடித்து வண்ணமிடுவேன். இப்போ 1ன்னு கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு உண்டான கலர் என்னவோ அதை வந்து ரவுண்ட் பண்ணணும். அது மாதிரி என்னென்ன கலர் என்னென்ன எண்களில் இடம் பெற்றிருக்கோ அதுக்கு உண்டான வண்ணங்களை எடுத்து இந்த இடத்துல கலர் பண்ணணும். அடுத்து பாருங்கள், வடிவ அமைப்புக்குரிய விலங்கை கண்டுபிடித்து அது பற்றி எழுதுவோமா.
இங்கே சில வடிவ அமைப்பு கொடுத்துருக்காங்களா, அது என்ன விலங்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்புறமா அதை பற்றி எழுதணும். பாருங்கள், இதை பார்த்தோன்னே புலி, நம் தேசிய விலங்கு புலி. இது வந்து வரி குதிரை, கருப்பு வெள்ளை கோடுகளை உடையது. அடுத்து பாருங்கள், ஒட்டகச்சிவிங்கி, இதன் கழுத்து நீண்டு இருக்கும். அடுத்து மான், மானின் கொம்புகள் மரக்கிளை வடிவில் இருக்கா. அந்த மானின் கொம்புகள் பாருங்கள் மரத்தில் இருக்கக்கூடிய கிளை வடிவத்தில் இருக்குது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா. பாருங்கள், கரிமா வைக்க விரும்பும் பெயர் குட்டு, அதாவது ஒரு கற்பனையாக ஒரு விலங்கு நம்ம வரைஞ்சி அதை பற்றி நம்ம எழுதுறது தான். அது மாதிரி இங்கே நீங்கள் ஒரு விலங்கு வரைஞ்சி அதுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஒரு பெயரை இங்கே வச்சுக்கோங்க. அதில் என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா, என்னுடைய சிட்டுக்கு 4 கால்கள் உண்டு, என்னுடன் விளையாடும், நான் எங்கே சென்றாலும் என் பின்னால் வரும், நான் செய்வதை போலவே செய்யும், எனக்கு உதவிகள் பல செய்யும் அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன். அதே வச்சு சிட்டுக்கு ஒரு கடிதமும் நம்ம எழுதணும். நான் நலம், உன் நலமறிய ஆவல், உன்னை எனக்கு மிகவும் பிடிக்கும், நீ எப்பொழுதும் என்னுடனே இருப்பாய், நாம் இருவரும் சேர்ந்து விளையாடுவோம், எனக்கு பல உதவிகள் நீ செய்துள்ளாய், உன்னால் நான் படிப்பதற்கு அதிக நேரம் கிடைக்கிறது, நன்றி அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். சரிங்களா. இந்த மாதிரி உங்கள் நண்பன் ஏதாவது ஒரு விலங்கு, ஏதாவது ஒரு பெட் அனிமல் நீங்களே வீட்டில் வளர்க்கலாம், அதை பற்றின தகவலை இந்த பாக்ஸில் நீங்கள் எழுதுங்க. சரிங்களா குட்டீஸ். இப்போ இன்றைக்கி லெசனில் நம்ம எல்லா ஆன்சர்ஸையும் பார்த்தாச்சு. இனி அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு லெசனில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸை பார்க்கலாம். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.